ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் மில்க் பர்ஃபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அட்டகாசமான சுவையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பேட்டை அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ 2 கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 1 கப்பு பொடிச்ச சர்க்கரை, அரை கப்பு நெய், பால் 3/4 கப்பு, பொடிச்ச நட்ஸு பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஏலக்காய் பவுட்ரு, அவ்வளோதாங்க. இப்போ ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கோம். அதில் இந்த பொடிச்ச நட்ஸுகளை தூவிக்கலாம். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற பர்ஃபி மாதிரியே இருக்கும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் பாலையும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு உடனே நம்ம இந்த மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மீடியம் சைஸ்லேயே நம்ம அடுப்பை வச்சுக்கிறணும். பாருங்கள், 2 கப்பையும் நான் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம். பாருங்கள், நல்லா கட்டியெல்லாம் படாது. கவலைப்படாமல் நீங்கள் கைவிடாமல் மட்டும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டுருப்போம். இப்போ இந்த பாலில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ கெட்டியாக வந்துருச்சு. இப்போயே பாருங்கள், பால்கோவா மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்வீட்டு. ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். இப்போ சுகர் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுப்போம். கிளற கிளற அந்த இது ஜீனி போட்டதுனால மில்ட் ஆகும். கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும் பாருங்கள். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நல்லா மில்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இது இனி கெட்டிப்படணும். கெட்டிப்படந்தட்டிக்கு நம்ம கைவிடாமல் கிளறி கொடுக்கணும். அடுப்பை கையில் வச்சிடாதீங்க, பிடிச்சிரும். இப்போ ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி இது கெட்டிப்படுது. கொஞ்சம் கைவிடாமல் மட்டும் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் நம்ம ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் நிறையா காசு கொடுத்து நம்ம வாங்கணும் இல்லையா, அது நம்ம வீட்டிலே செஞ்சால் நிறையாவும் கிடைக்கும். கம்மியான காசுலேயே ஒரு 3 பொருளை கொண்டு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். கிளறி கொடுப்போம். மில்க் பவுட்ரு பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். சத்தானதும் கூட. பாருங்கள், நல்லா சட்டியில் நமக்கு ஒட்டாத அளவுக்கு நமக்கு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு வந்தாத்தே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம வைக்கக்கூடாது. ரொம்ப முருகிருச்சுன்னா ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த பக்குவத்துக்கு ஒட்டாத அளவுக்கு நமக்கு வெந்த பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம். இப்போ அந்த ட்ரேயில் நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனில் நெய்யை தடவிட்டு நல்லா சமப்படுத்திக்கிடுவோம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம நட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு செஞ்சாத்தையும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ அந்த ஸ்பூனாலே கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருவோம். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் பிரட்டி கொடுத்துக்குருவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ அதை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பிடிச்ச மில்க் பவுடர் பர்ஃபி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்.
ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் தீபாவளிக்கு இதே மாதிரி செய்யுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.